பாருங்க உங்களுக்கு ஹைபிரிட் மனோரஞ்சன் மாதிரி பிரைடல் புக்கை ஆகுது அப்புறம் மேப்ல ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா வரும் உங்களுக்கு நார்மல் மனோரஞ்சன் பாத்தீங்கன்னா இதே மாதிரி இருந்து சின்னதா தான் வரும் இதழ்கள் பக்கத்துல இருப்பாரு ஓகேங்களா இது வந்து பாருங்க அண்ணா இது வந்து பாருங்க தம்பிகள் ஓகேங்களா அடுத்து அப்படியே லைனா வெச்சிட்டு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே எந்த அளவுக்கு கொடி ஓடி இருக்கு பாருங்க பாருங்க அழகா கொடி வச்சிருக்கீங்க நீங்க எந்த வெரைட்டி எடுத்தாலுமே நல்லா வந்து ஃபிராக்ரன்ஸ் உள்ள வாசனை இருக்கு சூப்பரா இருக்கு இது எல்லாமே பாருங்க இது அழகா ஒரு லக்ஷ்மி இயற்கை அழகா அப்படி நேரா ரசித்து பார்க்க மாதிரி முருகன் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்க பாருங்க உடனே அடுக்கு பெட்ரோல் செலவு பாருங்க எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கு அது இது மட்டும் வருது பாருங்க இந்த பேங்க் ஒரு சூப்பரா இருக்கு வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட என்னென்ன புதுசா கலெக்ஷன்ல வந்து பூ ஐட்டம்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாக்குற வீடியோ தான் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வந்து போட்டிருப்போங்க இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஹைபிரிட் மனோரஞ்சன் ஆகுது பிரைடல் பொக்கை ஆகுது அப்புறம் மே ஃபிளவர் ஓகேங்களா லெகஸ்டோமியான்னு சொல்லக்கூடிய கலர்ஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் எல்லாமே வரும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அதே மாதிரி விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்ற மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் கேட்லாக் வரும் கேட்லாக்ல ப்ரைஸ் டீட்டெயில் வரும் நீங்கள் அதை பார்த்தே புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்புங்க ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதில் தான் சாயில் ரெடியூஸ் பண்ணால் நாங்கள் பாக்ஸ் ஓப்பன் பாக்ஸில் தமிழ்நாடு முழுவதும் அனுப்பிட்டு இருக்குங்க உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஹோம் டெலிவரி வராதுங்க ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு நியரஸ்ட் எங்கே எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் இருக்கோ அங்கே தான் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ என்னென்ன பூக்கள் நல்லா வாசனையோட நல்லா அழகழகாக பூக்கும் நல்லா ஒரு வீட்டுக்காக டெக்கரேஷனாக ஒரு மொட்டை மாடியில் அழகுக்காக வைக்கக்கூடிய பூக்கள் வேணும்னா இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனமான ஒரு பூ தாங்க ஓகேங்களா ஒரு ஊரே மணக்குன்னு சொல்லலாம் ஈவினிங் டைமில் தான் அந்த பூவோட வாசனை நல்லா வருங்க ஓகேங்களா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 5 o'clock மேலே டைம் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வாசனையே ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுருந்தாலும் சரி இல்லை வந்து லேண்டில் வச்சுருந்தாலும் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வகையான மனோரஞ்சனம் சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மனோரஞ்சனம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் பூவே பூக்காது ஓகேங்களா ஆனால் இந்த மனோரஞ்சனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இப்பயே செடியிலே பூக்கக்கூடிய ஒரு மனோரஞ்சிதம் அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செடி மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் அவைலபிள் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது சூப்பரான பிளான்ட்ஸு இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்கின்னு சொல்லுவாங்க ஹைபிரிட் மனோரஞ்சன் சொல்லுவாங்க இல்லை கனகான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இத்தனை வகையான பேர்கள் இதுக்கு இருக்குது ஓகேங்களா இது என்ன பார்த்தீங்கன்னா மற்ற செடி மாதிரி பெரிய மரமோ அப்படி ஆகாது ஒரு புதர் டைப்பில் வளரக்கூடியது மொட்டை மாடியில் ஏன்னா நிறைய பேர் வந்து இடம் இருக்காது எனக்கு வாசனையாக பூ வேணும் அழகுக்காக பூ வேணும் சாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி பூக்கள் தரக்கூடிய ஒரு சூப்பரான பூ தான் ஓகேங்களா இது பாருங்கள் ஒரு சின்ன பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு கொத்திலே எத்தனை பூக்கள் வந்துருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் 1 2 3 4 5 6 இதோட பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வரும் உங்களுக்கு நார்மல் மனோரஞ்சன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருந்து சின்னதாக தான் வரும் இதழ்கள் இதோட இதழ்கள் எல்லாமே பெருசாக இருக்குது பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி பச்சை கலராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை செண்பகன்னு கூட சொல்கிறாங்க ஓகேங்களா க்ரீன் செண்பக பூன்றாங்க க்ரீன் மனோரஞ்சன் சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலராக மாறணுங்க அப்போ தான் அதோட பூவோட வாசனையே சும்மா குமுன்னு வரும் சென்ட் மாதிரி இது எல்லோ கலராக ஃபுல்லாக நல்லா எல்லோ கலராக மாறும் நிறைய பேர் தம்பி இது என்னப்பா வாசனையே சரியில்லை அப்படின்வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனோரஞ்சது மாதிரி வாசனை வராது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ஒரு ஃப்ளவர் தான் ஓகேங்களா இதோட சைஸ் எல்லாமே பிளான்ட்டோட ஹைட் பாருங்களா எங்ககிட்ட எவ்வளோ ஹைட் இருக்குன்னு கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு கிட்ட இருக்குது கொத்தாக பூ பூக்கும் பாருங்கள் ஒரு இது கொத்தி எடுத்தீங்கன்னா பாருங்கள் டெய்லி பூஜைக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் இதிலே ஒரு 3 பூ டெய்லி ஒரு செடி வச்சிங்கன்னா போகிற ஒரு 10 பூவோ 3 பூவோ பறித்து நீங்கள் சாமிக்கு பூஜை பண்ணலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியில் பூக்கக்கூடிய மனோரஞ்சது ஹைபிரிட் மனோரஞ்சன் சொல்லுவாங்க லாங்கி கனகான்னு சொல்லுவாங்க ஓகே 1-2 பிளான்ட் மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான பிளான்ட் இருக்குது அப்படியே காட்டுறோம் பார்க்கலாம் நீங்கள் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே பூக்கள் இருக்கா அங்கே பாருங்கள் பூக்கள் கூட நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நல்லா நீட்டமாக வருங்க அழகாக இருக்குங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாமே கொத்து அப்படியே பூ எல்லாமே சூப்பராக இருக்கும் ஓகே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதழ்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்க நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சூப்பராக இருக்கும் நிறைய பேர் விரும்பி வாங்கி போகிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சின்னதே பூக்குது அப்படின்னு உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னு நினச்சின்னா அந்த மாதிரி பெரிய பிளான்ட் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க வேணும் மக்களும் புக் பண்ணிக்கலாம் இதில் சின்ன பிளான்ட் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை ஓகேங்களா பெரிய பிளான்ட் மட்டும் தான் இருக்குது மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் மொட்டை மாடியில் டைரெக்டான சன்லைட்டில் வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டான சன்லைட்லேயே வச்சுக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 16 inch பாட்டோ ஒரு 16 inch பாட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 க்ரோ பேக் இருந்தால் போதும் இந்த பிளான்ட் வாங்கி போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் பூவாக அப்படியே பூத்து கொடுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நட்டி மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் ஒரு சூப்பரான ரகம் வேறு மக்களும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம்
நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பிரைடல் பொக்கை ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பிரைடல் பொக்கைன்றாங்களா, இதோட பூவோட ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே. மல்லிப்பூ மாதிரி கொத்து கொத்தா நல்லா வரும், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ஒரு ஃப்ளவர் பிளான்ட் ஓகே. நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு பூன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூவோட டபுள் மடங்கு வாசனை வரும். ஏன்னா இந்த ஃப்ளவர்லாம் நிறைய பேர் வச்சிருப்பீங்க, எப்படி வாசனைக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்போலாம் பழைய நிறைய வீட்டில் இருக்கும், இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கிது அந்த வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வெரைட்டி ஓகே. இது வந்து கிளம்பிங்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து கிரிப்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து கொடி போகிற நீங்கள் ஏற்றி விடணும். வேறு இதெல்லாம் வந்து ஸ்டிக் வச்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு கட்டி விட்டிங்கன்னா இதிலே ரவுண்ட் பண்ணி அழகாக போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி மல்லிப்பூ மாதிரி கொத்து கொத்தாக வரும் ஓகேங்களா. பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ பூக்கள் வந்துருக்குன்னு பாருங்கள். ஒரு டைம் பூ பூரிச்சுன்னா வச்சுக்க கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் டு 20 days அப்படியே இருக்கும் ஓகேனா. இந்த பூக்கள் அப்படியே இருக்குது. அடுத்தடுத்து முட்டுகள் வெடிக்க பக்கத்தில் இருக்கு பாருங்க ஓகேனா. இது வந்து பார்த்தா அண்ணா, இது வந்து பார்த்தா தம்பிகள் ஓகேனா. அடுத்தடுத்து அப்படியே லைனாக வெடிச்சிட்டு வரும், குட்டி போட்டுனே இருக்கிற மாதிரி அழகாக பூவோட வாசனை சும்மா மனமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பூ தலைக்கெல்லாம் வைக்க முடியாதுங்க, ஒரு அழகுக்காக வைக்கலாம். ஒரு தேன் பூச்சி அழகாக வரணும் அப்படின்னு வைக்கலாம். வீட்டு முன்னாடி நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். தம்பி நான் புது வீடு கட்டியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு கொடி போல பூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செடியை கண்டிப்பாக சூஸ் பண்ணி வைங்க. ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸாக ஒரு பிளான்ட் வரும் ஓகேனா. ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்குங்க, நான் பைபாஸில் வச்சுருக்கேன், ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் செட் வச்சுருக்கேன், அந்த மாதிரி இடத்துல இது வைக்கினா நல்லா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு ஜூஸ் கடை வச்சுருக்கேன் அப்படின்னா அது பக்கத்தில் வச்சு விட்டிங்கன்னா போதும், பூ அழகாக பூத்து அப்படியே அழகாக ஆட்சி மாதிரி வரும். சூப்பராக நீங்கள் வளருங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடி ஓடி பூ பூக்கிறது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக வாசனை இருக்குது தானே, சூப்பராக செம வாசனையாக இருக்கும். இது மாதிரி சின்ன கவர் இந்த மாதிரி கவரில் இருக்குது. இது ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான், கேட்லாக்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஓகே. உங்களுக்கு 1-2 பிளான்ட் இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும் பிளான்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது, தொட்டியில் பார்ட்ஸில் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 50-60 பிளான்ட் கிட்ட இருக்குது. வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்சல் அனுப்பிவிடுவோம் ஓகே. நீங்கள் வந்து இதை வாங்கிட்டு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ பேக்கோ யூஸ் பண்ணி ஒரு பாட்டில் சேஞ்ச் பண்ணால் கூட அழகாக வளருங்க. அதுக்கான ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி விட்டிங்கன்னா போதும், அதுலேயே அழகாக பூத்துட்டு இருக்கும் ஓகேனா. ஒரு சூப்பரான வெரைட்டி தான் பிரைடல் பொக்கை. யாருக்கும் வேறு நினச்சின்னா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா இதுவும் கொடி கொடியோ ஓடி பூ பூக்கக்கூடிய தாங்க. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலி சுற்றி வச்சுருக்குங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு மேலே அழகாக கார் செட் போட்டிருக்கு, அந்த மாதிரி இடத்துல எங்கன்னா வைக்கணும், இல்லை பந்தல் மாதிரி நிறையா பூத்து குழுங்கணும், நிறைச்சி பூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெரைட்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்த்து தலைக்கெல்லாம் வைக்க முடியாதுங்க, ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா கண் குளிர்ச்சிக்கு அழகுக்காக வைக்கக்கூடியது. யாருன்னா பார்த்தா லுக்காக இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த இது வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா கொடி கொடியோ பயங்கரமாக கொடியோ ஓடும், எல்லோ கலர் ஃப்ளவர் வரும் ஓகேங்களா. இது வந்து பேர் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் க்ளோ ஓகேங்களா. கேட்ஸ் க்ளோ எப்படி பூனை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக எப்படி ஃபாஸ்ட்டாக போகுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளரும். ஃபாஸ்ட்டாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் இருக்குது. பூனையை வந்து பிடிக்காத நிறைய பேர் இருக்காது, எல்லாருக்குமே பூனை பார்த்தீங்கன்னா குட்டி அழகாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்ஸ் க்ளோ ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா ரேடியோ மாதிரி குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் ஓகே. நல்லா எல்லோ கலர் ஃப்ளவர் வரும். இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து 8 இன்ச் பாட்டில் எங்ககிட்ட சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே எந்த அளவுக்கு கொடி ஓடி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் அழகாக அப்படி கொடி ஏற்றி விட்டிங்கன்னா பூக்கள் நிறைச்சி அழகாக பூக்கும், நிறைய பூக்கள் பூக்குங்க. பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே அழகுக்காக வைக்கிறது, டெக்கரேஷனுக்காக வைக்கிறது, ஒரு காம்பவுண்ட் வால் ஏற்றி விடுறது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் வந்து டெரஸ்கான் வச்சிருக்கு அதில் ஏற்றி விடுறது நிழலுக்காக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி. இந்த கேட்ஸ் க்ளோ வேணும் மக்கறவங்க இந்த மாதிரி வந்து சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. புக் பண்ண நினச்சா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை செண்பகம் பெரிய செடி அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பெரிய செடி, நிறைய பேர் பெரிய செடி கேட்டிருந்தீங்க. சாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 செடி கொண்டு வந்திருக்கான். ஃபுல்லாக எல்லாம் மொட்டுகள் ஓகேங்களா. மொட்டுகள் வர ஸ்டேஜுங்க, மொட்டுனா மொட்டோடு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வச்சதுலேருந்து மினிமம் ஒரு 10 நாள்லேயே எல்லாமே மொட்டுகள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மொட்டுகள் வந்துருக்கு பார்க்கலாம் பாருங்க. 1 2 இங்கே பாருங்கள் 3 4 இங்கே பாருங்கள் 5 6 7 8 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மொட்டுகளோட சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா வெள்ளை செண்பகம் ஓகே. அது லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இலையாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சொன்னதோட ஸ்டாண்டர்ட் கலர்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் செண்பக பூச்செடி நீங்கள் எந்த வெரைட்டி எடுத்தாலுமே நல்லா வந்து ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு பூ தாங்க. நல்லா எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரே பூ பூத்தாலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மொட்டுகள் இல்லையா தம்பின்னு கேட்டிங்கன்னா மொட்டுகள் இதில் இல்லைனா கூட நீங்கள் எல்லாம் நியூவாக துளூர் வந்துட்டு இருக்குங்க பாருங்கள். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்லேயே உங்களுக்கு எல்லாமே மொட்டுகள் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் வந்து மொட்டை மாடியில் இருக்கும்போது ஒரு பெரிய ட்ரம்மோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 க்ரோ பேக்கோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக இருந்தால் போதும், சூப்பராக வச்சு நீங்கள் வளர்த்துக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன் நிறைய பேர் வளர்க்க முடியல தம்பி, என்னால் பெரிய பிளான்ட் வளர்க்க முடியல, சின்ன பிளான்ட்டே வளர்க்க முடியல அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் இந்த மாதிரி பெரிய பிளான்ட் வாங்கி ஒரு ட்ரம்லேயோ ஒரு க்ரோ பேக்லேயோ நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நார்மலாக இதோட பெரிய க்ரோ பேக் ஒரு 15 க்ரோ பேக்கோ இல்லை வந்து 20-24 அந்த மாதிரி க்ரோ பேக்கோ இல்லை ஒரு 50 லிட்டர் ட்ரம்மோ வாங்கி அதில் வச்சு நல்லா ரெட் சாயில் கோகோபிட்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். நீங்கள் மொட்டை மாடியில் செண்பக பூ வச்சு டெய்லி பூ பறிச்சுட்டே இருக்கலாம் ஓகே. ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா 2 செடி அவைலபிள் இருக்குது.
வெள்ளை செண்பகம் வேணும் மக்களும் புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லீஃபாக இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோட்டன்ஸ் ஐட்டம் மாதிரியும் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பிளான்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லெகஸ்டோமியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவர் பிளான்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, பர்பிள் கலர் ஆகுது, ஒயிட் கலர் ஆகுது, டார்க் பிங்க்கு, டார்க் ரெட், இந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலர். ஓகே, நிறைய பேர் எங்கிட்ட வந்து இது வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கேட்டிருந்தீங்க, அதனாலே நான் கொண்டு வந்தேன். நிறைய பேர் விரும்பி, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பூ வெடிக்கல, இது எல்லாமே மொட்டுக்கள். ஓகேங்களா, மொட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக காய் மாதிரி இருக்கும். இதெல்லாமே வெடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலரில் பூக்கள் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதர் டைப்பில் வளருங்க. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன்சாய் மரம் மாதிரி வந்து நல்லா ஒரு 5 feet 6 feet ஹைட் நல்லா புதராட்டு நம்ம கட் பண்ணி விட்டு வளர்த்துக்கலாம். ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு கார்டன் வைக்கிறங்க, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுமா கார்டன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிளான்ட் வாங்கி வைக்கலாம். இல்லை வந்து மொட்டை மாடி வைக்கணும் கூட அந்த பிளான்ட் வாங்கி வைக்கலாம். ஏன்னா டெரஸ் கார்டனில் வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தேன் பூச்சிகள் நிறைய வரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பூக்கள் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பழச்செடி வச்சிருக்கலாம், பூச்செடி வச்சிருக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லா க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன் பூச்சி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வைக்கலாம். ஒரு சூப்பரான வெரைட்டி. இது எல்லாமே பாருங்களேன், இங்கே பாருங்கள் மொட்டுகள் வச்சுங்க, பாருங்கள் கொத்த வச்சிருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த கலரு. இதுதான் பார்த்தீங்கன்னா லெகஸ்டோமியாலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி. சூப்பராக நம்மக்கிட்ட பிளான்ட் அவைலபிள் இருக்குது. 1-2 பிளான்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட 50 பிளான்ட் கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லாமே 4 feet ஹைட்டில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியரோ இந்த மாதிரி கொரியர் அனுப்ப முடியாதுங்க. ஓகே, ஆனால் ஒன்லி MSS பார்சல் அனுப்புறங்க. வேணும் மக்களும் வாங்கிக்கலாம். ஒரு சின்ன பாட், ஒரு 16 inch பாட் இருந்தால் போதும். மொட்டை மாடி தான் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. ஓகே, ஆனால் இது வேணும் மக்களும் புக் பண்ணிக்கலாம். லெகஸ்டோமியா வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா லெகஸ்டோமியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஓகே, ஆனால் ப்ளூனா வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வரக்கூடிய ஃப்ளவர் பிளான்ட்டு. இது எல்லாமே பூக்களோடு இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்க, இதில் முட்டுகள் வந்துருக்கா, பூ வெடிச்சா தான் தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் இந்த மாதிரி குச்சியாக தான் இருக்கும். நீங்கள் வச்சா மட்டும் தான் நல்லா வரும். பாருங்க, இலையோட லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் லென்த்தியாக வரும். அதோட இலை குட்டியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, அது ரெட்டாகவே இருக்கும் இலையெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் கலர் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை ப்ளூ கலரில் பூ பூக்கும், அழகாக கொத்தா பூக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். லெகஸ்டோமியா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில், எல்லாத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர். இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தோட்டத்தில் வச்சுக்கலாம், வந்து ஃபார்ம் ஹவுஸில் வச்சுக்கலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாம். இது அழகுக்கு தாங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பூவெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது அழகுக்காக வைக்கக்கூடிய ஒரு லெகஸ்டோமியா ஃப்ளவர் பிளான்ட். இது வயலட் கலர் அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் வாங்க அடுத்தது போகலாம். என்னடா பூன்னு பார்க்குறீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா கோல்டன் பென்டான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோசிடான்னுவாங்க, அப்படி இல்லை மெட்ரோ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பூ எந்த மாதிரி டைப்பில் பூக்குமோ அதே மாதிரி டைப்பில் பூக்கக்கூடியது. பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அற்புதமாக அழகாக இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, இது பார்த்து ரசிச்சுக்காங்க. செம்மையாக இருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை அழகாக அப்படி நேரில் ரசித்து பார்க்குற மாதிரி. இதுலேயும் பூக்கள், இங்கேயும் பூக்கள், இங்கேயும் பூக்கள், அப்படியே தேன் பூச்சி எல்லாம் வந்து மேய்ங்க அழகாக. அப்படியே வந்து அதில் இருக்கிற தேனெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அழகாக போகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அழகுக்காக வைப்பாங்க. ஒரு புதர் டைப்பில் தான் வளரும். ஒரு 5 feet 6 feet வளரும். நீங்கள் கட் பண்ணி விட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வச்சுக்கலாம். ஓகே, அது க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்கலாம். ஒரு 12-12 க்ரோ பேக்கோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-15 க்ரோ பேக்கோ, அப்படின்னா ஒரு 16 inch பாட், ஒரு 16 inch பாட் இருந்தால் போதும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிலே வச்சு வளர்க்கலாம். இந்த மாதிரி அழகாக பூக்கும். இது பார்த்தா மெட்ரோ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. நம்மளோட கேட்லாக்கில் கோல்டன் பென்டா ஃப்ளவர்னு இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் இருக்குது. எல்லாமே மொட்டு. இப்போ எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஆர்டர் பண்ணால் மொட்டு இல்லைனா கூட எல்லாமே இந்த மாதிரி செடி ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இருக்கிறத அனுப்புவோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் இன்றைக்கி இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறது என்றைக்கும் தெரியல, நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்றைக்கும் தெரியாது. பூக்கள் எல்லாம் கொட்டிடும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டை அனுப்புங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு தொட்டியில் வச்சு அழகாக வளர்க்கலாம். எல்லாருக்குமே அழகாக பிடிக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இட்லி பூ எப்படி அழகாக இருக்குமோ, பூக்கள் பறிக்காத அழகாக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இதில் பாருங்கள் பொட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் மொட்டுகள் எல்லாமே நிறைய இருக்குது. வெடிக்க வெடிக்க அடுத்தடுத்த மொட்டுகள் ஒன்றுரே இருக்குது. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பூக்கள் வெடிக்கல. இங்கே பாருங்கள், இங்கேயும் மொட்டு இருக்குது, இங்கேயும் மொட்டு இருக்குது. அடுத்தடுத்து ஏன் இந்த மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து கிட்டத்தட்ட மினிமம் ஒன்று பார்த்தீங்கன்னா 1 week ஆச்சு இந்த ஃப்ளவர் அப்படியே இருக்குங்க. சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி தான். இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2 கலரில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர். ஓகேங்களா, யாருக்குன்னா வேணும்னு நினச்சா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா குண்டு மல்லிப்பூ. ஓகேங்களா, மல்லிப்பூவில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டாஸ் மல்லிப்பூ பார்த்துருப்போங்க, ஜாதி மல்லி, பச்சை மல்லி, அப்புறம் நந்தியாவட்ட மல்லி, ரங்குன் மல்லி, இந்த மாதிரி பார்த்துருப்போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தரமான குவாலிட்டியில் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 kg பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. எல்லாமே பிரான்ச்சஸோட மொட்டோட நல்லா பெரிய பெரிய மொட்டை வைக்குதுங்க. இது வந்து பேர் இங்கே பாருங்கள் குண்டாக இருக்கனால தான் அது பேர் குண்டு மல்லி. ஓகேங்களா, நாங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தா மொட்டை குண்டாக இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது. நான் பூவோட பறிச்சே காட்டுறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலே எந்த அளவுக்கு வச்சிருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 கொத்து கொத்தாக வைக்கும். இங்கேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பூக்கள் பூக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது டிப்ஸு சொல்கிறேன் கேட்டுக்காங்க.
பூக்கள் முடிஞ்சிச்சுன்னா போதும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நியூவாக துளிர் வந்து நியூவாக கொத்தா பூக்கள் வரும். ஓகேங்களா? பூவோட சைஸ் வேணுன்னா பாருங்கள், இந்த சைஸில் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா வெயிட்டுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் தோட்டத்துக்கு வைக்கணும் கூட ஆசைப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட செடிகளாகவே அவைலபிள் இருக்குது. வேணுமாக்கிறவங்க ஒரு 10 செடியோ 100 செடியோ இப்போதைக்கு அவைலபிள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 பிளான்ட் சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. யாருன்னா தோட்டத்துக்கு 10 செடி வேணும், இல்லை 20 செடி வேணும், எனக்கு 100 செடி வேணும்னா சூப்பராக பார்சல் பண்ணி அனுப்பலாம். தரமான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி பூ எல்லாருக்குமே பிடிக்கும். மேக்ஸிமம் வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை வந்து வீட்டில் வாங்கினோன்னா எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு செடி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவங்கள வீட்டில் வச்சு டெய்லி பூ பறித்து தலைக்கு வச்சுக்குவாங்க. ஏன்னா குண்டுமல்லி பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்குது. வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்து என்னடா செடின்னு பார்க்குறீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா பன்னீர் புஷ்பம் செடி வைக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பூச்செடின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் யாருன்னா போயிருந்தீங்கன்னா போதும், இந்த செடியை அற்புதமாக பார்த்துருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இலையில தான் திருநீர் தருவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதம் மிகுந்த ஒரு செடின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டான மேக்ஸிமம் ஒரு வாசத்துக்காக இந்த செடி வச்சிங்கன்னா போதும், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த செடி வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃபு, உங்களோட அந்த வீட்டான இருக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு மாதத்துலேயே ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களோட சேஞ்சஸ் எல்லாமே கண்டிப்பாக தெரியும் 100%. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது அனுபவத்தில் சொல்லியிருக்கனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இலையை வந்து யார் திருநீர் வச்சு தரான்னு கேட்டிங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புராணத்தில் எழுதியிருக்காங்க. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் படிச்சுங்க. ஓகேங்களா? இந்த எந்த ஒரு நோய் வந்துச்சு அந்த நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியலையா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையில திருநீர் வச்சு ஒரு வந்து சாமியார் எடுத்து கொடுத்தாரோம். ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லாயிருச்சான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பன்னீர் புஷ்பம். நல்லா வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடின்னு சொல்கிறாங்க, வாசு செடின்னு சொல்கிறாங்க. இந்த பூக்கள் இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வைக்கும், காய்கள் வைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அல்சருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து இந்த பூக்களை ஊற வச்சு காலையில் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூக்களை எடுத்து போட்டு தண்ணியில் குடிச்சிங்கன்னா வயிற்றில் இருக்கிற அல்சரு நோய் எல்லாமே கிளியர் ஆகுதுன்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக தெரியல. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் புஷ்பம் ஒரு வாட்சி செடி தான். நிறைய மேக்ஸிமம் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து வீட்டை காக்கும் தெய்வம்னு கூட சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி டிரைவராக இருப்பாங்க, வெளியில் போவாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த செடியை மேக்ஸிமம் வீட்டான வச்சுருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் பன்னீர் புஷ்பம் செடி வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது இந்த இலையில் திருநீர் வாங்கியிருக்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு செடி 2 செடி இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செடிகள் இருக்குது. ஒரு சூப்பரான செடி இந்த இலையில வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான இருக்கும். ஓகேங்களா? எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி எங்கிட்ட கேட்டதாவது எல்லாருமே கேட்டுருந்தீங்க. இப்போ எல்லாமே செடிகள் எல்லாமே சூப்பராக ஒரு 2 அடி to 3 அடியில் அருமையான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. எல்லாமே மொட்டுக்களை வந்துருங்க. பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மல்லிப்பூ எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு மொட்டை மாடியில் வச்சுக்கலாம். இது ஒரு பெரிய மரமாக ஆகும்னு கேட்டிங்கன்னா பெரிய மரம் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடியோ 6 அடியோ வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 வருஷம் ஆகும். பொறுமையாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான். இந்த இலை தாங்க ரொம்ப வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பூஜை கூட இந்த இலையை எடுத்து வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஓகேனா? ஒரு முருகன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை வச்சு திருநீர் கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் நிறைய இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேனா? இந்த செடி கிட்டத்தட்ட திருச்செந்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணி கூட கேட்டாங்க. ஓகேனா? அது நம்ம அந்த கோயிலேருந்தே 100 செடி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கூட அவங்க கொடுத்துருக்குங்க. இன்னும் ஒரு அற்புதமான ஒரு செடி வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஓகேனா? இதுதான் பன்னீர் புஷ்பம். வேணுமுக்கிறோம் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ராஜமல்லின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. அடுக்கு மல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இது 10 அடுக்கு மல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரே பூனாலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் எப்படி இருக்கும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் குண்டு அழகாக இருக்குமா, அதே மாதிரி நல்லா ஸ்டெப்பாக மடிப்பாக வந்து பூ மாதிரி அழகாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை வச்சிருக்கு, பார்க்கலாம் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குது பாருங்கள். ஒன்றா அடுக்கு பெட்டல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா நெருக்கமாக இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1 feet ஹைட்டு தான் இருக்குது. எல்லாமே மொட்டை இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு இருக்கிறது அனுப்புவீங்களான்னு கேட்டிங்கன்னா மொட்டு இருக்குதா அனுப்புவோம். மொட்டுலனா எந்த செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா பிரான்ச் இருக்குது, அந்த மாதிரி நாங்கள் பார்த்து அனுப்புவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பிரான்ச் இருக்குது. இந்த மாதிரி சூஸ் பண்ணி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டுகள் வர ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளோ 20 நாளோ 1 மாதமோ ஆனாலையும் பூக்கள் எல்லாத்துலேயுமே கம்பல்சரி வந்துடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 10 அடுக்கு மல்லி, ரோஜா மல்லி. நல்லா வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லா செடி 1 2 செடி இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000 செடி கிட்ட சூப்பராக இருக்குது. ஒன்று சில மொட்டுக்களை வந்து எல்லாத்துலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரு சின்ன தொட்டியில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 inch பாட்டு இருந்தால் போதும், அதிலே வச்சு வளர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 பூ ரோஜா பூ மாதிரி அப்படியே வச்சு அறுத்து கட்டிக்கின்னா போதும், அருமையாக வாசனை வரும். சூப்பராக வந்துருக்கு. நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 அடுக்கு மல்லி வாங்கியிருப்பீங்க. உங்களெல்லாம் எப்படி பூத்துருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா பூக்கணும் அப்படின்னா கம்பல்சரி சாஃப்ட் மருந்தோ இல்லை மோனோப்ளஸ் மருந்தோ ஏதோ ஒன்று ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி உரம். ஓகேங்களா? டிஏபி உரம் இருக்கும். அதை வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை 15 நாளைக்கு ஒரு டைம் போட்டிங்கன்னா போதும். சூப்பராக நல்லா எல்லா செடியும் பூக்குங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 10 அடுக்கு மல்லி சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. நல்லா மல்லிப்பூலே அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது யாருக்குன்னா வேணும்னு நினச்சா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா கார்லிக் ஒயின் ஒரு கேப்பர் தாங்க. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி போல் போக்கக்கூடிய வெரைட்டி.
இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கார்லிக்னா பூண்டுன்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா. இது வந்து பூண்டு பூன்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஒய்லட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா ரேடியோ மாதிரி இருக்கும். ஒரு பெல் எந்த மாதிரி கொத்தா இருக்குமோ அந்த மாதிரி பெல் மாதிரி கொத்து கொத்தா போக்கக்கூடிய வெரைட்டி தான். இது நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. இந்த வெரைட்டிஸ் எல்லாமே சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கலாம் தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு ஒரு வீட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸில் கேட் கிட்டையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடான பிளேஸில் வச்சுட்டா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி போல தான் பூக்கும் ஓகேண்ணா. இந்த மாதிரி கொடியே வரும் பாருங்கள். கொடி வந்துருச்சா, இதில் வந்து கட்டி விட்டிங்கன்னா போதும் கொடி போல் அப்படி சுற்றிட்டு வரும். பூ வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. அப்படியே சூப்பராக டார்க் கலரில் வந்து ஒய்லட் கலரில் வரும். நிறைய பேர் நீங்கள் பூக்கள் பார்த்துருக்கலாம். இந்த செடி பேர் தெரிஞ்சிருக்காது ஓகே. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. 1-2 இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30 பிளான்ட் அவைலபிள் இருக்குது. 1-2 பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வர ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மொட்டு வருது பாருங்கள், குட்டி குட்டியாக மொட்ஸ் வருது. இந்த பிளான்ட்டோட ஹைட் 1 feet தான் இருக்கும். ஒரு சூப்பரான வெரைட்டி. இது கார்லிக் ஒயின் வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணி வைக்கலாம். மொட்டை மொட்டையில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். சூப்பரான வெரைட்டி. புக் பண்ணுறதான் புக் பண்ணிங்க. கார்லிக் ஒயின் நல்லா வந்து ஒய்லட் கலரில் பூக்கும். நிறைய தேன் பூச்சி வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. யாருன்னா ரேராக தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு யாருன்னா தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணி வாங்கிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அரளிப்பூ ஓகேண்ணா. அரளிப்பூலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் அவைலபிள் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிங்க். இந்த 2 கலர் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு இறக்கணும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு கான்டாக்ட் பண்ணினா கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரளிப்பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 300 வரைக்கும் கண்டிப்பாக சேல்ஸ் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூஜைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, சாமிக்கு வந்து கட்டுறதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுப்பாங்க. ஒரு முளம் 2 முளம் அந்த மாதிரி ஓகேனா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான வெரைட்டி. அரளிப்பூ வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தை வச்சுக்கலாம். ஒரு இதெல்லாம் நார்மல் லோவான மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் வந்து சும்மா நார்மல் நெட்டு விட்டால் போதும், வரிசையை தாங்கி அதே பூ பூக்க ஆரம்பிச்சு நீங்கள் நோய் மருந்து எதுவுமே அடிக்கல. அது மாதிரி நார்மலாக வரக்கூடிய வெரைட்டி தான். இதில் 2 கலர் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிங்க்கு. கேட்லாகில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வேணும் மக்களும் புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறத பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா குரோட்டன்ஸ்னுவாங்க. கலர் கலராக அழகழகாக பூக்கும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் தான் இதோட இலையை வந்து பார்த்தீங்கன்னா இது இலையை தான் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து கலர் அதே சேஞ்ச் ஆயிருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் கலரில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் எந்த கலர் இருக்கா, இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு, க்ரீனிஷ் கலரு, அப்புறம் ஆரஞ்சு கலர், ரெட் கலர், இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஒரு வீட்டு மேலே வைக்கணும், ஒரு இண்டோரில் கூட வைக்கணும் கூட இங்கே வச்சுக்கலாம். இண்டோரில் மேக்ஸிமம் லைட்டாக சன்லைட் போகிற இடத்துல வச்சுனா கூட ஒரு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஒரு வீட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சா கூட அருமையாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டில் கூட வச்சுருக்கோங்க. ஒரு 14 inch பாட்டில் வச்சிங்கன்னா அருமையாக கலராக பூத்துருக்கும். அது நான் காட்டுறேன், நீங்கள் அப்படியே பார்க்கலாம் வாங்க எந்த மாதிரி வந்துருக்குன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி மெயின்டைன் பண்ணி தான் லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க. நீங்கள் மண் போட்டு இது பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பெட்டரா குரோட்டன்ஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 inch பாட்டில் வீட்டுக்கு அழகுக்காக நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகால், ஒரு மேரேஜ் மகால் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட டெக்கரேஷனுக்கான மேக்ஸிமம் இது வச்சுருப்பாங்க. இல்லை வீட்டுக்கான ஒரு முன்னாடி வைக்கணும், என்ட்ரன்ஸ் வைக்கணும், அந்த மாதிரி செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி செடியில் வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ் ஓகேங்களா. இது வேணால் கூட புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடியான ஸ்டாக்கில் இருக்குன்னா இந்த மாதிரி வேணால் கூட புக் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. பெட்டரா குரோட்டன் வேணும் மக்களும் புக் பண்ணி வைக்கலாம். நம்மகிட்ட சின்ன பிளான்ட் வேணுன்னா இந்த சைஸில் இருக்குது. யாருன்னா வேணுன்னா தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் ஓகேனா. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வீடியோ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்திருக்கும். இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக எங்கள் நர்சரிக்கு வந்து கூட வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் செல்லும் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பாரப்பட்டி ஊர்வல போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் ஒரு 5 ஏக்கர் மிகப்பெரிய நர்சரி ஓகேங்களா. நீங்கள் எப்போ ஒகேனக்கல் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நர்சரி வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5 o'clock வரைக்கும் மட்டும் தான் நம்ம நர்சரி ஓப்பனில் இருக்கும். நீங்கள் பிடிச்ச கலெக்ஷன் ஒரு ஃப்ளவர் ஆகுது, ஃப்ரூட்ஸ் ஆகுது, எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஆகுது, எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க. நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா. எக்ஸாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட் மட்டும் தான் எங்கள் கிட்ட இல்லை, மற்ற எல்லா கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிட்டு போகலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அனுப்புகிறாங்க. மேட்டூர் பார்சல் சர்வீஸும் அனுப்புகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஹோம் டெலிவரி வராது. நீங்கள் தான் போய் ஒரு பார்சல் ஆஃபீஸில் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். கொரியர் சார்ஜ் பே பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இல்லை எனக்கு செடியோட ரேட்டெல்லாம் தெரியும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் லிங்க் வந்துடும். அதில் நீங்கள் ப்ரைஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்கள் வேணும் மக்கள் புக் பண்ணி வைக்கலாம் ஓகேங்களா. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணிக்காங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அதுதான் மெயின். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து பார்த்தோன்னே வந்துடுவாங்க. அதோட செடியோட சைஸ் என்ன, அது எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் வளர்க்கணும், எந்த பாட்டில் வைக்கணும், எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு ஆல். பை ஃப்ரெண்ட்ஸ்.